ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ போதுனா டாப் 5 ஹாரர் மூவிஸ் பற்றி நம்ம வீடியோ வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ தான் போட்டுக்க மூவிஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து புரியும். 5th பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா அந்த 2008 வந்து IMDb ரேட்டிங் 5.4 இந்த மூவிக்கு வந்து இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது. ஸோ கண்ணு தெரியாத நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு டொனேட்டர் மூலியமாக அவருக்கு வந்து கண்ணு கிடைக்குது. ஸோ இதில் பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு கண்ணு கிடைச்ச உடனே அவங்களுக்கு தெரியிற பார்வையெல்லாம் பேய்ங்க தான் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது, கெட்ட பேய்ங்க. ஸோ இவங்களுக்கு டொனேட் பண்ணவங்க யாரு, அந்த கனெக்ஷனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். செம்மையான ட்விஸ்டட் மூவி, அதே நேரத்தில் ஹாரர் மூவி. கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. 4th பிளேஸில் இருக்க மூவி 3am 2012 வந்து IMDb ரேட்டிங் 5.4 இந்த மூவிக்கு தந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் நடக்கிற அமானுஷமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கொண்டு வந்திருக்க அந்த வித்தியாசமும் சரி, அதோட ஹாரர் காட்டிருக்கும் சரி, ஒரு செம்மையான ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்கணும்னா இதை நீங்கள் பயத்தோட பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய மூவி. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. இதோட 2 பார்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூவி வந்து இருக்குது. ஸோ 2 பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு அதாவது அந்த பீரியடில் எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவிங்களால நீங்கள் பார்க்கறதுக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒருத்தப்பலானா பார்த்தீங்கன்னா இருக்கும். 3rd பிளேஸில் இருக்க மூவி 1408 2007 வந்து IMDb ரேட்டிங் 6.8 இந்த மூவி இருக்காங்க. ஸோ நம்பரில் தான் மூவி இருக்குது, அதனால அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த மூவி செம்மையான ஒரு ஒருத்தான மூவி. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பார். அதாவது ஒரு அமானுஷமான விஷயங்கள்லாம் பற்றி எழுதுகிற ஒரு ஜேர்னலிஸ்டாக பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ இவருக்கு வந்து அந்த கதை எழுதுறதுக்கு ஒரு ஃப்ளாட் வந்து தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாட்டை தேடி வந்து போவார். அந்த ஃப்ளாட்டில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்லைன்னா அந்த ஃப்ளாட்டுக்கு போவார். ஸோ அந்த ஃப்ளாட்லேருந்து என்னென்ன நடந்துச்சு, இவர் அதுலேருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிற ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி பிஃபோர் ஐ வேக் 2016 வந்து IMDb ரேட்டிங் 6.2 இந்த மூவி இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட குழந்தை பார்த்தீங்கன்னா இறந்து போயிடும். இவங்க வந்து ஒரு அடாப்டேஷன்லேருந்து ஒரு குழந்தைய எடுத்து வளர்ப்பாங்க. இந்த குழந்தையோட நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். இந்த கற்பனை அவனோட கனவுல நடக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஜத்திலேயே நடக்க ஆரம்பிக்கும். இதனால் வர பிரச்சனைகள் தான் இதோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு செம்மையான ஹாரர் த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக இந்த மூவியை ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி ட்ராக் மீ டு ஹெல் 2009 வந்து IMDb ரேட்டிங் 6.6 இந்த மூவிக்கு வந்துருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு வயசான லேடி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ அவங்களால வந்து அந்த லோனை வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த வயசான லேடி பார்த்தீங்கன்னா இவங்க சபிச்சுட்டு போயிடுவாங்க, அதாவது சூனியம் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஃப்ளாட்லையும் சரி, இவங்க நிறைய இடத்துலையும் சரி, இவங்களுக்கு அமானுஷான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த லேடி வந்து கண்டுபிடிக்கலான்னு போவாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செத்தவங்களா இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். செம்மையான ஒருத்தப்படும் மூவி. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ போட்டுக்க மூவிஸில் எந்த மூவிஸ் படிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட செகண்ட் பார்ட் வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.